மிக்டாம் புயல் தாக்கி சென்னையே ஸ்தம்பித்து விட்டது. புயலால் ஏற்பட்ட பாதிப்பால் எங்கு பார்த்தாலும் வெள்ளம் சூழ்ந்திருந்தது. மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் சிரமப்பட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான புயல்கள் உலகமெங்கும் உருவாகி நிலத்தை தாக்கி வருகின்றன. இந்த புயல்கள் எங்கிருந்து உருவாகின்றன? இதற்கு பின் இருக்கும் அறிவியல் என்ன என்று பார்க்கலாமா? புயல் உருவாவதற்கு 2 விஷயங்கள் அவசியம். ஒன்று வெப்பம், மற்றொன்று காற்று. காற்று எல்லா இடங்களிலும் நீக்கமர நிரம்பி இருக்கிறது. சூரியனின் வெப்பம் பூமியில் விழும்போது காற்றின் மூலக்கூறுகள் அடர்த்தி இழந்து மேல் நோக்கி நகர்கின்றன. அதனால் அங்கு குறைந்த காற்றழுத்தம் உருவாகிறது. காற்றின் மூலக்கூறுகள் மேலே சென்றவுடன் அந்த இடத்தை நிரப்புவதற்கு அழுத்தம் அதிகமாக உள்ள பகுதியில் இருக்கும் காற்றின் மூலக்கூறுகள் தானாக இடம்பெயர்கின்றன. இந்த விசையைத்தான் நாம் காற்று வீசுவதாக கருதுகிறோம். இந்த காற்று பூமியின் சுழற்சியால் சுழல ஆரம்பிக்கிறது. இதை கோரியாலிஸ் விளைவு என்கிறோம். பூமி கோள வடிவத்தில் இருப்பதால் பூமத்திய ரேகைக்கு அருகே அவற்றின் சுழற்சி அதிகமாகவும் துருவங்களுக்கு அருகே சுழற்சி குறைவானதாகவும் இருக்கும். பூமி எதிர்கடிகார திசையில் சுழல்வதால் பூமத்திய ரேகைக்கு கீழே உருவாகும் காற்று கடிகார திசையிலும், பூமத்திய ரேகைக்கு மேலே உருவாகும் காற்று கடிகார எதிர் திசையிலும் சுழலும். ஆனால் இந்த காற்று உடனே புயலாக உருமாறிவிடாது. அதற்கு வேண்டிய மற்றொரு விஷயம் வெப்பம். நீர்தான் புயலுக்கு தேவையான அதிகபட்ச வெப்பத்தை வழங்குகிறது. இதனால் தான் கடல் போன்ற பெரிய நீர்ப்பரப்பு கொண்ட பகுதிகளில் மட்டும் புயல் உருவாகிறது. கடல் மட்டத்தின் வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக இருக்கும் போது அந்த பகுதியில் காற்று வெப்பமடைந்து அதிக அளவில் மேல் எழும்புகிறது. இது குறிப்பிட்ட உயரத்தை அடைந்தவுடன் குளிர்ந்து நீர்த்திவளைகள் உறைந்து மேகங்களாகின்றன. இந்த மேகங்கள் காற்றுடன் சேர்ந்து சுழல தொடங்குகின்றன. நீர் ஆவியாகும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் போது அந்த பகுதியை மையமாக கொண்டு நாம் மேலே பார்த்தது போல பெரிய அளவில் குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகும். இந்த குறைந்த காற்றழுத்த பகுதியை நிரப்புவதற்கு வலிமையான காற்று அதிவேகத்துடன் சுழன்று வருகிறது. இவ்வாறு காற்றின் வலிமை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் அது புயலாக மாறுகிறது. இப்படித்தான் புயல் உருவாகிறது. கடலில் உருவாகும் புயல் ஏன் கரையை நோக்கி வர வேண்டும்? பொதுவாக நிலப்பரப்பிற்கு அருகே உள்ள கடல் பகுதிகளில்தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். எனவேதான் எல்லா புயல்களும் கரையை நோக்கி நகர்கின்றன. பொதுவாக மேகங்கள் சுழல ஆரம்பிக்கும் போது கடினமான பகுதிகள் ஓரத்துக்கு சென்று விடுகின்றன. நடுப்பகுதி காலியாகி விடுகிறது. இதனால் புயலின் மையம் நிலத்தை அடையும் போது நாம் எந்தவித தாக்கத்தையும் உணர்வதில்லை. ஆனால் முனைப்பகுதி நிலத்தை அடையும் போது அதன் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போதுதான் புயல் காற்று வழியில் பார்க்கும் அனைத்தையும் சுருட்டி எரிந்து விடுகிறது. புயலின் தலைப்பகுதி கரையை கடக்கும் போது எந்த திசையில் காற்று வீசியதோ அதற்கு எதிர் திசையில் முனைப்பகுதி கடக்கும் போது காற்று வீசும். புயல் எந்த திசையில் நம்மை தாக்க போகிறது என்பதை நாம் வெப்பநிலையை வைத்து அறிந்து கொள்ளலாம். கடலில் எங்கெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்பதை செயற்கைக்கோள் படங்கள் மூலம் நாம் கண்டுவிட முடியும். அதை அடிப்படையாக வைத்து எந்த பகுதியில் புயல் பயணிக்கும், எங்கே தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதையும் சொல்லிவிட முடியும். பொதுவாக புயல் கரையை நோக்கி நகரும் போது நிலத்திலிருந்து செல்லும் வெப்பம் வறண்ட காற்றாக உருமாறி அதனுடன் சேர்க்கிறது. அது மேலே இருக்கும் மேகங்களை கீழ் நோக்கி இழுப்பதால் மழையாக பொழிகிறது. சரி, காற்றும் வெப்பமும் எப்போதும் இருக்கின்றன. ஆனால் புயல் எப்போதும் ஏன் உருவாவதில்லை? உண்மையில் காற்று புயலாக உருவாவதற்கு கடலில் எப்போதும் வெப்பநிலை வேறுபாடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல கடலில் இருந்து மேலே செல்லும் நீராவியும் மேக கூட்டங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு கிடைக்காத பட்சத்தில் புயல் தானாகவே வலுவிழந்துவிடும். இதனால் தான் சில நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி பிறகு புயலாக மாறுவதற்கு முன்பே வலுவிழந்து விட்டதாக செய்தியில் சொல்கிறார்கள். கடந்த காலங்களை விட இன்றைய காலகட்டத்தில் புயலால் ஏற்படும் பாதிப்புகள் பெரிய அளவில் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கின்றனர். இதற்கு காரணம் காலநிலை மாற்றம், காடுகள் அழிப்பு, அதிக அளவு புதை படிம எரிபொருள் பயன்பாடு. இத்தகைய காரணங்களால் புவி வெப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வெப்பம்தான் புயலுக்கு வேண்டிய எரிபொருள் என்பதால் பேரழிவை ஏற்படுத்தும் புயல்கள் அடிக்கடி உருவாகி கடும் சேதத்தை விளைவிக்கின்றன. எதிர்காலத்தில் இத்தகைய பேரிடர்களை சமாளிக்க நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது மட்டும் போதாது. வரும் முன் காப்போம் என்கிற அடிப்படையில் புயல்கள் ஏற்படாமல் தடுக்க சுற்றுச்சூழலையும் நாம் பாதுகாப்பது அவசியம்.